ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செய்ய போகிறது பிரியாணியிலேயே ரொம்பவும் சுவை தரக்கூடிய சீரக சம்பா சிக்கன் தம் பிரியாணி. இந்த பிரியாணியை எளிய முறையில் நம்ம வீட்டிலேயே எப்படி உதிரி உதிரியாக ரொம்பவும் டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணியை பார்த்தோன்னே மனசுக்குள்ளே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னு. இதையே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது எல்லாம் பின்வாங்குவாங்க. ஏன்னா பிரியாணி செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சி. அப்படி நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பாருங்கள், நீங்களும் வீட்டில் சூப்பரான பிரியாணி செய்யலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் எதுவாக இருந்தாலும் கேளுங்கள். இப்போ 3 கிலோ சீரக சம்பா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கிலோக்கு 200 ml எண்ணெய், 3 கிலோக்கு 600 ml கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வெங்காயம் 1 கிலோ 200 கிராம், பச்சை மிளகாய் 6, ஏலக்காய் 3 கிராம், பட்டை 3 கிராம், கிராம்பு 3 கிராம். இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அப்படியே எண்ணெயில் போடுங்க. கடலை எண்ணெயில் செய்கிறதுனால கண்டிப்பாக எண்ணெய் காஞ்ச பிறகு போடுங்க. சடன்னு வெடிக்கணும், அப்போ தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். 3 கிலோன்றதுனால நான் கமர்ஷியல் அடுப்பில் செய்கிறேன். 1/2 கிலோ 1 கிலோ செய்யணுன்னா நீங்கள் இதே ஃபார்மெட்டில் வீட்டில் இருக்க கேஸ் அடுப்புலேயே செய்யுங்க. இந்த வெங்காயம் வதங்குற டைமில் நம்ம அரிசியை பார்த்து ஊற வச்சுக்கலாம் வாங்க. நான் யூஸ் பண்ணுறது இந்த பிராண்டு தான். சீரக சம்பாவில் பல வெரைட்டி இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறது பச்சை அரிசி தான், ரொம்ப டேஸ்ட்டு தரும். அதே போல் பாஸ்மதி அரிசினா பெரும்பாலும் புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணுவாங்க. சீரக சம்பா என்னும்போது பச்சை அரிசி தான் பெஸ்ட்டு. அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுடுங்க, டைமிங் கரெக்டாக இருக்கும். வெங்காயத்தை அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. வெங்காயம் எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட் வரும், கலர் கிடைக்கும், பிரியாணியும் ரொம்ப நேரம் கெடாமல் இருக்கும். வெங்காயத்தை இந்த மாதிரி எல்லா இடமும் ப்ரௌன் கலரில் வரா மாதிரி நீங்களும் பார்த்து வதக்கிக்கோங்க. இதில் நீங்கள் அவசரப்படாமல் செய்யுங்க, அப்போ தான் பிரியாணியில் இன்னும் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். 1 கட்டு புதினா, 1 கட்டு கொத்தமல்லி, 3 கிலோ பிரியாணி செய்யும்போது கரெக்டான அளவாக இருக்கும். எண்ணெய் அதிகமாக இருக்கும்போது இந்த புதினா கொத்தமல்லியை சேர்த்து வெங்காயத்தோடு வதக்கும் போது நல்லா வதங்கிடும். அப்படி நல்லா வதங்கிறதுனால பிரியாணியில் ஒரு நல்ல வாசனையும் கிடைக்கும். அதே போல் புதினா கொத்தமல்லி அதிகமாக இல்லாத மாதிரியும் தெரியும். இஞ்சி 300 கிராம், பூண்டு 300 கிராம் சம அளவு எடுத்து 600 கிராம் பேஸ்ட் ஆக்கி இதில் போடுறேன். 1 கிலோக்கு 100 கணக்கு. அப்போ தான் இந்த சீரக சம்பா ரைஸுக்கு அது கரெக்டாக வரும். ஏன்னா பாஸ்மதி ரைஸை கம்பேர் பண்ணும்போது சீரக சம்பா அரிசியோட வாசனை கம்மியாக இருக்கும். அதனால தான் இந்த ரேஷியோ. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த நேரத்தில் புதுசாக செய்கிறவங்க இல்லை ஓரளவுக்கு செய்ய தெரிஞ்சவங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லையோ இல்லை ஒரு மீடியம் ஃப்ளேம்லையோ வச்சு செய்யுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து ப்ராசஸிங்கில் கரெக்டாக வரும். இல்லைன்னா உங்கள் கண்ட்ரோலை மீறி தீஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அப்படி தீஞ்சு போயிடுச்சுன்னா பிரியாணி டேஸ்ட் வராது. தனி மிளகாய் தூள் 30 கிராம் நான் இதில் சேர்க்குறேன். உங்களுக்கு ஸ்பூன் கணக்கில் சொன்னால் சரி வராது. நீங்கள் 50 கிராம் தனி மிளகாய் தூள் பாக்கெட் வாங்கி அதில் பாதியை கரெக்டாக போடுங்க. கூட ஒரு ஸ்பூன் அள்ளி போடுங்க. 30 கிராம் கரெக்டாக வரும். இந்த காரம் கரெக்டாக இருக்கும். வேறு எந்த மசாலாவையும் சேர்க்காதீங்க. தக்காளி 3/4 கிலோ போடுறேன். 1 கிலோக்கு 250 கிராம். அதே போல் 3/4 கிலோ நம்ம போடும்போது கரெக்டாக 750 கிராம் வந்து நிற்காது. ஒரு 50 கிராம் முன்ன பின்ன நிற்கும், பரவாயில்ல. இதே தான் வெங்காயத்துக்கும். டாட்டா பிராண்ட் கல் உப்பு 150 கிராம் இதில் சேர்க்குறேன். 1 கிலோக்கு 50 கிராம், மொத்தம் 150 கிராம். இது தம் பிரியாணின்றதுனால ஒரே முறை தான் உப்பு சேர்க்க முடியும். அதே போல் இது கையளவோ ஸ்பூன் அளவோ சொன்னால் உங்களுக்கு சரி வராது. 1-2 முறை நீங்கள் வெயிட் போட்டு சரியாக செய்யுங்க. அதையே ஸ்பூன் அளவாக கையளவாக மாற்றிக்கோங்க, பழகிக்கோங்க. தயிர் 450 ml சேர்க்குறேன். 1 கிலோக்கு 150 ml தயிரை போட்டு நல்லா இந்த கிரேவியை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க சரண்யா குணசேகரன்றவங்க சீரக சம்பா சிக்கன் பிரியாணி அளவுகள் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஏதோ ஃபங்க்ஷன் வருதுன்னு. அவங்க கேட்டப்போ போட முடியல, சாரி சிஸ்டர். இந்த அளவை பார்த்துக்கோங்க, இதே மாதிரி செய்யுங்க. இப்போ இந்த பிரியாணியோட கிரேவியை பாருங்கள். எண்ணெய் மேலே எப்படி தகன்னு ரெட் கலரில் தனியாக மிதக்குது. இந்த பதம் வரணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப் போகணும். தண்ணி பார்த்தீங்கன்னா நான் 4.5 லிட்டர் தண்ணி இதில் ஊற்றுறேன். நம்ம 3 கிலோ செய்கிறோம். 1 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி சரியாக இருக்கும். சிலர் முன்ன பின்ன சொல்லுவாங்க. அவங்கவுங்க செய்முறைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். இந்த செய்முறைக்கு 1.5 லிட்டர் ஊற்றுங்க 1 கிலோவுக்கு. அது கரெக்டாக இருக்கும். தண்ணியை ஊற்றின பிறகு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்ட பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை, ஏற்கனவே நெருப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த நேரத்தில் வேகமாக வச்சு விட்டுருங்க. ஒரு மூடியை போட்டு நல்லா மூடி விட்டுருங்க. மூடின ஒரு சில நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நீராவி ஏதாச்சும் ஒரு சைடில் வரும். அந்த நேரத்தில் மூடியை திறங்க.
நல்ல கொதி நிலையில் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுருக்க 3 கிலோ கோழிக்கறியை இதில் போடலாம். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ கறின்றது சரியாக தான் இருக்கும். இருந்தாலும் அரிசியை விட நீங்கள் கோழிக்கறி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1.25 கிலோ 1.5 கிலோ இப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் அதிகமாக கிடைக்கும். அதே போல் கடைசியில் சாப்பிட்றவங்களுக்கு பிரியாணியோட பீஸும் கிடைக்கும். சில இடத்துல இது மாதிரி பீஸ் கிடைக்காம பஞ்சாயத்து ஆகிடுது. அதையும் பார்த்துக்கோங்க நண்பர்களே. கறியை போட்ட உடனேயே சின்னதாக ஒரு 3 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு இதில் சேர்த்துக்கங்க. அப்போ தான் மசாலாவோடு நல்லா சேர்ந்து வரும். மூடியை போட்டு மூடுங்க. அதே போல் நீராவி வரும். இந்த நேரத்தில் மூடியை திறந்து கறியை நல்லா கிளறி விடுங்க. இந்த சேனலில் வீடியோக்களை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எதனா டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபும் லைக்கும் தான் எங்களுக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தரும் இது போல் வீடியோ போடுறதுக்கு. இப்போது திரும்பவும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடியை போட்டு மூடுங்க. ஒரு 10 நிமிஷம் சிக்கன் வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பாருங்கள். அந்த வாசனை உங்களை மட்டும் இல்லை, உங்கள் வீடு, உங்கள் சந்து, உங்கள் தெரு எல்லா இடத்துலையும் இந்த பிரியாணி வாசனை கண்டிப்பாக வரும். அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மூக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடும். அதனால் கதவு ஜன்னல்லாம் மூடி வச்சுட்டு பிரியாணி செய்யுங்க. என்ன நண்பர்களே, சும்மா சொன்னேன். நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கொடுத்து சாப்பிடுங்க. சுவையோட சந்தோஷமும் அப்போ தான் கிடைக்கும் நண்பர்களே. இப்போ மூடி திறந்து வச்சதுனால எல்லா இடத்துலையும் கொதிக்க ஆரம்பிக்கும். அரிசி போடுறதுக்கு முன்னாடி நம்ம டேஸ்ட்டு பார்த்துடலாம். எல்லாமே எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. சொன்ன அளவு முறைகளை நீங்களும் பின்பற்றுங்க. இப்போது அரிசி போடலாம். 3 கிலோ ஊற வச்ச சீரக சம்பா அரிசி இதில் போடுறோம். போட்டு நல்லா மெதுவாக கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரிசியை போட்டு கலந்து விட்டோன்னே அரிசி தண்ணிக்கு அடியில் அப்படியே போயிடுச்சு. அரிசிக்கு மேலே 1லேருந்து 1.5 இன்ச்சுக்கு தண்ணி தான் நிற்கும். இப்போது ஒரு மூடியை போட்டு 1லேருந்து 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 2 நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா நல்ல சலசலன்னு கொதிக்கும். அந்த நேரத்தில் அப்படியே பக்குவமாக மெதுவாக கிளறி விடுங்க. விட்டிங்கன்னா தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலுக்கு வந்துடும். நீங்கள் 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மேலே விடாதீங்க. பார்த்து கிளறிக்கங்க. அந்த சமமான பக்குவம் வந்தோடனே அடுப்பை அப்படியே வெரி லோ, ரொம்ப கம்மியாக வச்சுருங்க. வச்சிங்கன்னா இந்த மாதிரி தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலில் நிற்கும். இந்த நேரத்தில் ஆரஞ்சு ஃபுட் கலர் தண்ணியிலையோ இல்லை பன்னீர்லையோ கலந்து இந்த மாதிரி தெளித்து விடுங்க. முடிஞ்சால் நெய் கூட வேணும்னா விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கங்க. இதெல்லாம் ஆப்ஷனல் தான். அதே போல் ஒரு காட்டன் துணியை நனைச்சி அதை புழிஞ்சி இந்த மாதிரி சுற்றி கட்டுங்க. அப்போ தான் தம் வெளியே போகாது. அதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி வைக்கிறது. இல்லை மூடி டைட்டாக இருந்தால் வெறும் மூடியை மட்டும் கூட போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அடுத்தது தம் ப்ராசஸிங் முறை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த நேரத்தில் பதட்டப்படாமல் இந்த டபராவை தூக்கி தனியாக வச்சுருங்க. பாருங்கள், நெருப்பு எவ்வளோ வெரி லோ, ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன். ஒரு பழைய வேஸ்ட்டான தோசைக்கல்லை எடுத்து இது மேலே வைங்க. வச்சு திருப்பி இந்த டபராவை தூக்கி மேலே வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு இப்போ கம்மியாக இருக்க நெருப்பை 1 நிமிஷத்துக்கு நல்லா வேகமாக ஹை ஃப்ளேமில் வைங்க. 1 நிமிஷம் முடிஞ்சோன்னே திருப்பி லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. வச்சுட்டு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இப்போ நம்ம பிரியாணி டபராக்கு மேலே வெயிட்டுக்காகவும் தம்முக்காகவும் மேலே ஒரு டபராவில் சுட தண்ணியை வச்சு நான் விட்டுட்டேன் 15 நிமிஷம். 15 நிமிஷம் முடிஞ்சோன்னே இதை திறந்து பார்க்கலாம். இதே போல் நிறைய பிரியாணி வீடியோஸ் இந்த சேனலில் நம்ம போட்டிருக்கோம். அதையும் போய் பாருங்கள் நண்பர்களே. இப்போது தம்மை உடைக்கலாம் வாங்க. ஒரு கரண்டியை வச்சு ஓரமாக வச்சு நல்லா மெதுவாக அப்படியே தூக்குனிங்கன்னா அப்படியே பூ போல் உதிரியாக அப்படியே உடஞ்சி வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். இதே போல் நான் சொன்ன அளவு முறைகளோடு நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கும் இதே மாதிரி பூ மாதிரி உதிர்ற சீரக சம்பா சிக்கன் பிரியாணி கிடைக்கும். நம்ம இப்போ செஞ்சுருக்கிறது சென்னையில் பெரும்பாலானோர் செய்கிற சென்னை செய்முறை பிரியாணி தான். இதை நீங்கள் செய்ய கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன சின்ன மாறுதல்களோட பல ஊர் பிரியாணியை செஞ்சு அசத்தலாம் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே, பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எடுத்து வச்சு பரிமாற வேண்டியது தான். நீங்களும் இதே போல் செய்யுங்க. செஞ்சு பார்த்து எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நான் உங்ககிட்டேருந்து விடைபெறுற நேரம் வந்தாச்சு. இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சங்கர்.